தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார், தொடர்ந்து இந்த பீகாரினுடைய தேர்தல் களம் சம்பந்தமாக அங்க உள்ள கல யதார்த்தம், அதே போல அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், தேர்தல் முறைகேடுகள், இது சம்பந்தமாக பல நேர்காணல்கள் நம்ம நேயர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்போ குறிப்பாக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது 2 தினங்களுக்கு முன்னதாக. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த தேர்தல் தேதி அறிவிப்பிலேயே ஒரு மிகப்பெரிய முறைகேடுகள் இருக்கிறது என்று எதிர்கட்சிகள் ஒரு புறம் விமர்சனம் வைக்க துவங்கிவிட்டார்கள். அதே போல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் செப்டம்பர் 30ஆம் தேதி வழங்கப்பட்டிருந்தது. அதனுடைய ஃபைனல் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் அது போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்கிற ஒரு கருத்துப்படத்தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திலையும் தற்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமான அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன மாதிரியான முடிவுகள் உச்சநீதிமன்றத்தால் இனி எடுக்கக்கூடும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையில நான் முதல் தடவை பேட்டி கொடுக்கும் போதே ஒண்ணு சொன்னேன். இந்த உச்ச நீதிமன்றம் நடந்து கொண்டக்கூடிய விதத்தை பார்க்கும்போது கேஸ் நடந்துகிட்டே இருக்கும், கேஸ் முடிகிறதுக்குள்ள தேர்தல் வந்துடும், தேர்தலே முடிஞ்சு போகும்னு சொன்னேன். அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிற மாதிரி இன்னைக்கு தெரியுது. கேள்விகள் நல்லா தான் கேட்டிருக்காங்க. நீங்க யாரெல்லாம் நீக்கினீர்களோ அந்த பட்டியலை கொடுங்க, அதே மாதிரி யாரெல்லாம் இணைச்சிங்களோ இந்த இணைச்சவங்க எல்லாம் ஏற்கனவே நீக்கப்பட்டு புதுசா சேர்த்தவங்களா இல்ல புதுசா அப்ளிகேஷன் கொடுத்தவங்களா, இந்த பட்டியெல்லாம் கொடுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்னும் அது கொடுத்த மாதிரி தெரியல, பத்திரிகைகள்ல இன்னும் வெளியில வரல, ஒருவேளை நாளை கூட கொடுக்கலாம். நான் அதுக்கு பிறகு அதை வச்சு என்ன செய்ய முடியும்னு கேள்வி இருக்கு. ஞானேஷ்குமார் அதுக்கிடையில தேர்தல் தேதி அறிவிச்சு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா 10 நாள் டைம் கொடுக்குறோம், உங்க பேர் விட்டு போச்சு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த 10 நாளைக்குள்ள கொடுங்க. இப்ப அதை நீங்க கண்டுபிடிக்கிறதுலயே பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க போன தேர்தல்ல ஓட்டு போடும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எபிக் கார்டுன்ற கூடிய ஐடென்டிட்டி கார்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பேர்ல செய்ததுல பழைய கார்டை விட்டுட்டு புதுசா கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு இவங்களுக்கு எல்லாம் வீடுகளுக்கே போய் சேரல. அப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல போய் எலெக்ஷன் கமிஷன் சைட்ல தேடுனீங்கன்னா உங்க பேரையும் உங்க பழைய ஐடி கார்டு நம்பரையும் போடுவீங்க, அது ரெக்கார்டு நாட் ஃபவுண்ட்னு வருது. அப்போ உங்க பேரை நீங்க எப்படி தேடுறதுன்றதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்கு இல்லையா? அரசியல் கட்சிகளுக்கு நாங்க லிஸ்ட் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. அரசியல் கட்சிகளுக்கு இப்ப காங்கிரஸுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க, அந்த லிஸ்ட வச்சு வீடு வீடா போய் யார் செக் பண்றது? பீகார்ல இப்ப இவங்க சொல்றக்கூடிய கணக்குப்படியே 7,42,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் வீடு வீடா போய் யாரு கொடுக்க போறாங்க இந்த பட்டியலை? எத்தனை பேர் அக்கறையோட என் பேர் இருக்கா இல்லையான்னு தேடிட்டு இருக்க போறாங்க? புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல, கேரளாவில, ஆந்திராவில, தெலுங்கானாவில, வடகிழக்கு மாநிலத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்க போய் செக் பண்ணுவாங்க? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ரெண்டாவது, ஞானேஷ்குமார் செய்திருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய அநியாயம். என்னன்னா, அந்த வழக்கு முடிகிறதுக்கு முன்னாலேயே தேர்தல் தேதியை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. என்ன சிக்கல்னு சொன்னா, தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீதிமன்றங்கள் அதில் தலையிடக்கூடாது என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய பல தீர்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்து என்ன போய் சொல்லுவாங்கன்னு சொன்னா, நாங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதனால இனிமே நீங்க இதுல தலையிட முடியாது, நாங்க தேர்தலை நடத்துறோம், அதுக்கு பிறகு பாத்துக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கிற இந்த தேர்தல் நடத்துவோம், நீங்க இனிமே இந்த வாக்காளர்ல பட்டியல்ல திருத்தம் செய்யணும்னு ஏதாவது உத்தரவு பிறப்பிச்சீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது, அப்புறம் பாத்துப்போம், தேர்தல் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஞானேஷ்குமார்,
நாங்க முதன்முறையாக வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தி இருக்கிறோம். அப்ப இவ்வளவு நாளும் அசுத்தமா தான் வச்சிருந்தாங்களா? இவ்வளவு நாளும் யாரு பொய்யான ஆட்கள் வச்சிருந்தாங்களா? அன்றைக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துறாரு. அதுல பல பத்திரிகையாளர்களை உள்ள போக விடல. கேட்டா நீங்க அக்ரெடிட்டட் நியூஸ் ரிப்போர்ட்டர்ன்றதுக்கு அத்தாட்சி இல்ல. இப்ப நீங்க ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்க, நீங்க ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். நீங்க போய் அக்ரெடிஷன் வாங்கணும்னா பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வாங்கணும். அது எப்போ வாங்கி எப்போ போய் கேட்கறது? அந்த மாதிரி ஆட்களை உள்ள விடல. அவங்களுக்கு வேண்டிய கொஞ்சம் பேரை வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அதுலயே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, நீங்க போன இதுல சொன்னீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இங்க வாக்காளர் அட்டை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. இப்ப அப்படி எவ்வளவு பேரை கண்டுபிடிச்சீங்க? அந்த பட்டியலை கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லல. சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? அவங்க தானே ஒரு பெரிய பீதியை கிளப்புனாங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க, பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, இதுல நேபாளத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் இங்க சேர்ந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த பட்டியலை கொடுக்கணும்ல. இவ்வளவு பேர் அந்த மாதிரி சேர்த்திருந்தாங்க. அது 5000 இருக்கட்டும், 5 லட்சமா இருக்கட்டும், 50 லட்சமா இருக்கட்டும், அந்த பட்டியல் கொடுக்கணும்ல. அதை செய்யல. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற ஒரு அமைப்பு ரொம்ப தெளிவாக களத்துல போய் தொடர்ந்து இந்த டிராப்ட் வந்ததுல இருந்தே போய் அவங்க தகவல் சேகரிச்சதுல நிறைய புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காங்க. ஒரே வீட்டுல 400-500 பேர் இருக்கிறதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே வீட்டுல பல மதங்கள்ல இருக்கவங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே வீட்டுல பல்வேறு ஜாதிகள்ல உள்ளவங்களுடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பீகார்ல எல்லாம் ஜாதிய வித்தியாசங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இது ஒரு விதமான தவறு. ரெண்டாவது, வீடுகளே இல்லை. வீடே இல்லாம அந்த முகவரியில போய் இங்க செக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு வீட்டு அட்ரஸே இல்லை. அதுல நிறைய பேருடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூணாவதா பார்த்தா நிறைய இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பெண்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்லி இருக்கிறது 1,34,00,000 பேருக்கு இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல பிழைகள் இருக்கிறதாக நாங்க கருதுகிறோம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளோடு அவங்க உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. 1,34,00,000 such a huge number இல்ல சார்? ஆமா, பெரிய எண்ணிக்கை. இது அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல. பிரதான கட்சி பெறக்கூடிய எண்ணிக்கையே அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னா இது கடந்து போற மாதிரி இல்லையே சார்? இது ஒரு தீவிரத்தன்மை வாய்ந்த ஒரு முறைகேடால இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், முன்னாலேயே உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்கணும்னு சொன்னா, எப்பா கால அவகாசம் போதாது, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அதனால இந்த பட்டியலை நீங்க பின்னால நடத்துங்க. உங்கள்ட்ட தேர்தல் நடத்துவதற்கான ஒரு பட்டியல் ஏற்கனவே ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு பட்டியல் தனியா இருக்கு. அந்த பட்டியல் படி தேர்தலை நடத்துங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தால் இந்த சிக்கல்கள் வந்திருக்காது. இப்போ இன்னைக்கு நிபுணர்கள், தேர்தல் ஆணையத்துல வேலை செய்த அதிகாரிகள் கூட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு SIRன்றதுக்கு எங்கேயும் ஒரு விதிமுறை குறிப்பிடப்படவில்லை, சட்டத்தில் இல்லை. இதுக்கு முன்னால நீங்க சொல்லி இருக்கக்கூடிய 2003ல ஒண்ணு நடத்தணும்ன்றது அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது, ரிவிஷனே கிடையாது. அது ஒரு சம்மரி ரிவிஷன். இந்த சம்மரி ரிவிஷன் வருஷந்தோறும் கூட நீங்க பண்ணலாம். இப்பதான் நீங்க புதுசா ஒரு பேரை கொண்டு வந்து அதுல என்ன கேக்குறீங்க, நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதை நீ நிரூபிக்கணும்னு சொல்றீங்க.
இப்ப தமிழ்நாட்டுல நாளை இதே விதிமுறைப்படி எஸ்ஐஆர் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. நாம் ப்ரூஃப் கொடுக்கணும். எங்க அப்பாவோட பிறந்த சான்றிதழ், எங்க அம்மாவோட பிறந்த சான்றிதழ் எல்லாம் கொடுக்கணும். 2 பேரும் இறந்து போனாங்க, நான் எங்க போய் அவங்களுடைய சான்றிதழ் தேடுறது? இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. அதனாலதான் தேர்தல் ஆணையம் வருஷந்தோறும் பண்ணிட்டு இருக்கிற முறைப்படி ஏங்க உங்கள்ட்ட ஒரு எபிக் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறது, எதுவுமே வெரிஃபை பண்ணாம கண்ண மூடிட்டு கொடுத்தாங்களா? அப்பவும் இவங்க சொல்லக்கூடிய பிஎல்ஓ பிளாக் லெவல் ஆபீசர் இருந்தாங்கல்ல, அவங்க பார்த்துட்டு தானே கார்டு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த கார்டையே நீங்க ஏத்துக்கிட மாட்டேன்னு சொன்னா என்ன நியாயமா இருக்கு? அதே மாதிரி ஆதார் கார்டுல இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்காக நாங்க அதை 12வது ஐட்டமா வச்சிருக்கிறோம். ஆனா ஆதார் கார்டுல நிறைய மோசடிகள் நடந்திருக்கிறது, எல்லாம் ஆதார் கார்டை ஒரு ஐடென்டிட்டியா நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி திருப்பியும் சொல்றாரு ஞானேஷ்குமார். நீங்க தெரியும் உங்களுக்கு ஆதார் கார்டு வாங்கும் போது எவ்வளவு கஷ்டம் இருந்ததுன்னு. உங்களுடைய ஐரிஸ் எடுத்தாங்க, 10 விரல் எடுத்தாங்க, முகவரிய கேட்டாங்க, போட்டோ எடுத்தாங்க, நீங்க எங்க தங்குறீங்கன்றதுக்குள்ள ப்ரூஃப் கேட்டாங்க. எல்லாம் கொடுத்துதானே நமக்கு ஆதார் கார்டு கிடைச்சது. அப்போ அதுல மோசடி நடந்ததுனாக்க அது யாரு மோசடி செய்தாங்கன்னு அவங்கள பிடிங்க. எவ்வளவு கார்டுல மோசடி இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு பதிலாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1,43,00,000 பேரும் நீங்க புதுசா சான்றிதழ் கொடுக்கணும். அதுல ஒரு 90 கோடி பேர் ஏற்கனவே வாக்காளர்கள்னு வச்சுக்கணும், அதோட கூடுதல் இருக்காங்க. அந்த வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க திருப்பி இன்னொரு வாக்காளர் அடையாள அட்டைக்கான சான்றிதழ் வேணும்னு கேட்கறதுல எந்த நியாயமும் இருக்கிறதா தெரியும் சார். இப்போ அடுத்தபடியா பாக்குறோம், இப்போ நம்ம இந்த பீகாரினுடைய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஆல்ரெடி நீதிமன்றமே சொல்லியிருந்தாங்க. இதுல அப்பட்டமான முறைகேடுகள் எங்களுடைய கவனத்திற்கு வந்தால் நாங்கள் ரத்து செய்வோம் இந்த முழுவதுமாக அப்படின்ற ஒரு விஷயத்த ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுடைய அந்த பெஞ்சு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த கேஸ் ஹியரிங்கு. இப்போ ஒருவேளை இப்போது எவ்வளவோ நம்ம ஆதாரங்கள் கொடுத்தாச்சு நீதிமன்றத்துல. இப்பொழுது இந்த இப்ப கேட்டிருக்கக்கூடிய தரவுகள் இப்ப இன்று சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 47 லட்சம் பேராக குறைந்து மேலும் 3.5 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அரௌண்ட் 22 lakhs நீக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்னா இதுல இப்ப இதுல நீக்கப்பட்டதுல ஏதேனும் முறைகேடுகள் அவர்களுடைய கண்களுக்கு புறப்பட்டால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோட இந்த பிராக்டிஸை ரத்து செஞ்சு நீங்க சொன்னது போல ஜூலைல ஏற்கப்பட்டிருந்த அந்த வாக்காளர் பட்டியலின்படி கொண்டு நீங்க தேர்தல் நடத்துங்க அப்படின்னு உத்தரவுகள் பிறப்பிக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படி உத்தரவுகளே பிறப்பித்தாலும் எலெக்ஷன் கமிஷன் இல்ல இது காமத்து சர்க்காரு, இது எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, இனி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்குமா? அதாவது நெட்டா நீக்கப்பட்டிருக்கிறது 45 லட்சம். அதாவது இவங்க அந்த லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும் போது இருந்த அதுக்கு முன்னால ஜூன் 24 இருந்த பட்டியலில் இருந்து இப்ப பார்த்தாச்சுன்னாக்கி 45 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க. இப்ப அந்த பட்டியலை கொடுங்கன்னு கேட்கிறாங்க, அதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடும். உண்மையிலேயே நீதிமன்றம் என்ன சொல்லணும்னு சொன்னா, இனிமே கால அவகாசம் இல்லை, இந்த 45 லட்சம் பேரையும் திரும்ப போய் வெரிஃபை பண்ணி அவங்க எல்லாம் புதுசா அப்ளிகேஷன் கொடுத்து அவங்கள திருப்பி லிஸ்ட்ல சேர்க்கிறது, அதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், இதுக்கெல்லாம் கால அவகாசம் இல்லை. அதனால சிம்பிளா சரி நீங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு ஜூலை 24 வரைக்கும் உள்ள பட்டியல், அந்த பட்டியல் படி தேர்தலை நடத்துங்கள் அப்படின்னு உத்தரவு போடுறதுதான் சரியாக இருக்கும். செய்வாங்களான்றது இப்போ சந்தேகத்துல இருக்கு. பல பத்திரிகையாளர்கள் நிபுணர்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, சூரியகாந்த் அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆக போறார். அதனால அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை சொல்லுவாரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் பலரால் எழுப்பப்படுகிறது.
இல்ல நீங்க நீதி அரசருக்கு வந்து உள்நோக்கம் கற்பிப்பது போல வல்லவா இருக்கிறது இது. நான் உள்நோக்கம் கற்பிக்கிறதாக சொல்லல. ம். நான் என்ன இல்ல அவருடைய சொல்றேன்னா இதுவரை பதவி இதுவரை உயர்வுக்கு ஆகிவிடுமோ அப்படின்னு ஆளும் அரசிற்கு அவருடைய அச்சப்படுகிறாரோ என்பது போல அல்லவா நீங்க வந்து கருத்து சொல்றீங்க. நான் சொல்றது எந்த அடிப்படையிலன்னா, இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல பல்வேறு வழக்குகள், தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போட்ட வழக்குகள்ல பல நீதிபதிகளும் எடுத்திருக்கக்கூடிய முடிவு இது போன்ற முடிவுகளாகத்தான் இருந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு ஃபேவரபிளா தான் எடுத்திருக்காங்க. ஆமா. அப்போ இவரும் அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து அவர் ஒரு முரண்பாடோட நம்ம இருக்கணும்ன்றத விரும்ப மாட்டார் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கும் எனக்கு நீதிமன்றத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதுக்கு அப்பாற்பட்டு நீதியை பாதுகாப்பதற்காக இவர்கள் துணை நிற்பார்கள். இந்த உச்ச நீதிமன்றத்துல வாதாடக்கூடிய தலை சிறந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் பல சரியான புள்ளி விவரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில தான் அவங்க வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்றத கேட்கிறாங்க. என்ன பொறுத்தவரையில இன்றைக்கு நீதிமன்றம் நாளைக்கு கேஸ் வந்ததுன்னு சொன்னால் அதுல தெளிவாக இந்த மாதிரி ஒரு முடிவை அறிவிக்கலாம். அதுல எதுவும் சிக்கல் இருக்காது. ஏன்னா தேர்தல் எலெக்ஷனை கேன்சல் பண்ண சொல்லல, பட்டியல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பட்டியலை தான் பயன்படுத்த சொல்றாங்க. புதிய பட்டியலை நீங்க விட்டுருங்க, இருக்கக்கூடிய பட்டியலை பயன்படுத்தி தேர்தலை நடத்துங்க அப்படின்னு சொன்னா பொதுவாக எல்லா தேர்தலையுமே அந்த வாக்காளர்கள் பதிவு செய்யறதுக்கு என்ன டேட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னா, புதுசா இப்ப உங்களுக்கு டிரான்ஸ்பரா இருக்கலாம், இல்ல புதுசா அடிஷனா இருக்கலாம். இப்ப நீங்க 18 வயசு ஆயிருப்பீங்க மார்ச்ல, ஆனா இன்னும் பதிவு செய்யலைன்னு சொன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி இந்த வேட்பாளர்கள் மனு தாக்குதலுக்கு ஒரு டேட் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டேட் வரைக்கும் போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ப்ரொவிஷன். ஸோ அந்த ஜூலை 24 பட்டியல்லையே யாருக்காவது அந்த மாதிரி சேர்க்கணும்னாக்கி அவங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாராவது இறந்து போனாங்கன்னா அதுக்குள்ள ப்ரூஃபை கொடுத்து அதை நீக்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால அதை உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவாக வழங்க வேண்டும், வழங்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ கடந்த காலத்திலேயே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்பது மல்டிபிள் ஃபேஸஸ்ல வந்து தேர்தலுக்கான வாக்கு பதிவு நாட்களை வந்து வைப்பது என்பது மால் பிராக்டிஸுக்கு வழிவகுக்கும். உதாரணமா வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் 8 கட்டமா தேர்தல் வைப்பாங்க, மகாராஷ்டிராவில் மல்டிபிள் ஃபேஸ்ல வைப்பாங்க. ஆனால் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா இது மாதிரியான மாநிலங்கள்லாம் சிங்கிள் ஃபேஸ்ல வைப்பது உண்டு இதுவரை. ஆனா இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேஸஸ் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாத்துலயும் வந்து எதிர்கட்சிகள் முக்கியமா முன்வைத்தது வந்து இதுல வந்து மால் பிராக்டிஸ் நடக்க கூடும். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் கூட இப்ப ஷக்குன் ராணின்ற ஒரு பெண்ணை வந்து வேண்டுகோள் காட்டினாரு மகாதேவபுராங்கிற கான்ஸ்டிடியூன்சில. அவங்க வந்து பல மாநிலங்கள்ல வச்சிருக்கிறாங்க, பல பூத்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க இடம்பெற்றிருக்கிறாங்க, அது எப்படி சாத்தியம், அப்ப இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வணக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வச்சிருந்தாங்க. அப்போ இந்த மல்டிபிள் ஃபேஸஸ் மூலியமாக மால் பிராக்டிஸ் நடக்கக்கூடும் என்ற ஒரு தகவல்கள் சொல்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மை வாய்ந்தது? அப்படி ஒரு நடக்க முடியுமா? மல்டிபிள் ஃபேஸஸ் நடக்குதுன்னா ஒருத்தர் இங்கேயும் ஓட்டு போட முடியும், அங்கேயும் ஓட்டு போட முடியுமா? சரியாக பார்த்தோம்னா இதுல ஒரே ஆளு 2 இடத்துல போய் ஓட்டு போடுறது என்பதும் நடக்கலாம். அந்த உங்களுக்கு இன்டெலிஜிபிள் லிங்க் ஒண்ணு இதுல மை வைக்கிறாங்க, அத நீங்க அந்த நகத்துல லேசா எண்ணெய் தடவிட்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த மை வச்சிட்டு வெளியே வந்ததும் தொடச்சிங்கன்னா போயிடும், தெரியாது. சோ அதனால இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மோசடி ஒண்ணு. அதை விட முக்கியமாக என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி வேற ஃபேஸஸ் வைக்கிறது என்னன்னா, ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய பிரபல பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா, பிரதமர் மாதிரி உள்ளவங்க வெவ்வேறு தொகுதியில வெவ்வேறு நாட்கள்ல போய் பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது. உங்களுக்கு ஓட்டிங்கும் 2 நாளைக்கு முன்னாளைக்கு வரைக்கும் பிரச்சாரம் செய்யலாம். இப்ப இன்னைக்கு ஒரு தொகுதியில
அந்த தொகுதிக்கு பதிலாக நீங்க அடுத்த பேஸ்ல நடக்கக்கூடிய இன்னொரு இடத்துல போய் நீங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டே இருக்க முடியும். இந்த ஸ்டார் பிரச்சாரகர்கள் சொல்லுவாங்க, ஸ்டார் கேம்பெயினர்ஸ், அவங்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்காகவும் இந்த பேஸ் நிறைய வைக்கிறாங்க. நீங்க சொன்ன உதாரணத்துல பாத்தீங்கன்னா ஹரியானா இருக்கிறதுலே ஒரு குட்டி மாநிலம், அங்கேயே 4 பேஸா வச்சாங்க, தேவை கிடையாது. சோ இதெல்லாம் சிலருடைய வசதிக்காக செய்யறது. இப்ப பாத்தீங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வருது, பிரதமருக்கு ஏற்கனவே டேட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் என்ன செய்யறாரு, அந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கும் சில நாட்களுக்கு முன்னால ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட அந்த மாதம் ஒரே மாதத்துல 1,00,000 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்கள் பீகார் மாநிலத்திற்கு மட்டும் மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்லயே சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாரு, பிரதமர் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணி 10,000 கோடி ரூபாய் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் போய் சேர்ந்திருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு முறைகேடு தானே. நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு தேர்தலுக்கான காசுன்றீங்க. ஆமா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்க இதை செய்தா தப்பா? அதுக்கு முந்தின நாள்ல பண்ணா தப்பு இல்லையா? மற்றவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சதுக்கு ஏற்றபடி அவங்க திட்டம் போட்டு செய்யறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய மோசடி நடக்குதுன்னு பாருங்க. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், இப்போ உங்களை போன்றவர்கள்லாம் இவிஎம் டேம்பரிங் பண்ணி ஆட்சியை பிடிக்குது பிஜேபி, டெக்னிக்கலா பண்ணுது, இந்த மாதிரி வாக்கு திருட்டு பண்ணுது, லிஸ்ட்ல இப்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி முறைகேடு பண்ணி பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை போன்றவர்கள்லாம் அறிவியல் பூர்வமா முன் வைக்கிறீங்க இல்லையா? அப்ப எதுக்கு சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கோடி செலவு பண்ணி மக்களுக்கு ஸ்கீம்ஸை கொடுத்து அந்த அளவுக்கு மக்களை கவர்ற அளவுக்கு எதுக்கு இந்த ஸ்கீம்ஸை கொடுக்கணும்? பேசாம அவங்க எதுக்கு நம்ம முறைகேட்டிலே நம்ம ஜெயிச்சிடலாமே அப்படின்னு அவங்க என்னலாமே? அருமையான கேள்வி. அதுல என்னன்னு சொன்னா, நீங்க மோசடி செய்யும் போது கூட, நீங்க தேர்தல்ல மோசடி செய்யும் போது கூட அந்த மோசடி செய்யறது வெளியே தெரியாம இருக்கணும்னா அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி காட்டணும். அந்த சூழலை உருவாக்கி காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி யுக்திகள். இந்த 10,000 ரூபாய் கிடைச்சதுனால ஒருத்தங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அதுக்காக போய் ஓட்டு போட்டுருவாங்கன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், இந்த தேர்தல்ல இந்த மாதிரி எல்லாம் சலுகைகள் கொடுத்ததுனால மக்கள் எல்லாம் மனம் திரும்பி ஓட்டு போட்டுட்டாங்கன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இது பிரயோஜனமா இருக்கும். அந்த மாதிரி செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி முயற்சியை செய்யறாங்களே தவிர, மோசடி நடக்கணும்னா அது எந்திரங்களின் மூலமாக நடக்கிறது. அதுக்கு பல முறைகள் சொல்லியிருக்கோம். இவிஎம்ல மேனிப்புலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்பெஷல் லோடிங் பண்ணும்போது அந்த சிம்பிள் லோடிங் பண்ணும்போது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வாக்கு பதிவுன்னு முடிஞ்ச பிறகு அனௌன்ஸ் பண்ண பிறகு கூடுதலான வாக்குகள் எந்திரத்துல பதிவாகுது. இது எல்லாத்தையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கும் இருக்கு. அதையும் தாண்டி இது செய்யறது என்னன்னு சொன்னா, மக்களுக்கு ஒரு வெளிப்படையாக ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு, உண்மையிலேயே ஆதரவுனாலதான் ஜெயிச்சாங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த முயற்சியை செய்யறாங்க. இல்ல கூட ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரையில நேற்று தமிழக அமைச்சர் நேரு அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறார், பீகார்ல நடத்துற மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எஸ்ஐஆர்லாம் நடத்த முடியாது, அதுக்கான தேவை கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு மாநிலங்கள்ல இனிமேல் நடத்த போற தேர்தலை பொறுத்தவரையில இந்த எஸ்ஐஆர் இப்போ பண்ணிருக்கிற முறைப்படி நடத்துறதை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஏற்கனவே கேரளாவில் சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுல அடுத்த மாசம் 12ஆம் தேதியிலிருந்து சட்டமன்றம் கூடுதுன்னு நேற்று முதல்வர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அதுலயும் தீர்மானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பீகார்ல என்ன நடந்தாலும் மற்ற மாநிலங்கள் இந்த எஸ்ஐஆரை இதே வடிவத்தில் ஏற்றுக்கொள்ளாது என்பதும் தெளிவாக தெரியுது. அதற்கு எதிரான பிரச்சாரங்களும் பெரிய அளவுல குடிமை சமூகங்கள், சிவில் சொசைட்டியும் அரசியல் கட்சிகளும் ஆரம்பித்திருக்கிறார்கள். நன்றி. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.